இந்த சிறுமிக்கு வந்து இரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது. அதாவது பாலியல் பலாத்காரம் செய்ததால் இரத்தப்போக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் சென்னையில் இருக்க மருத்துவமனைக்கு தான் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த சிறுமியை வந்து சொல்லிட்டாங்களாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் 4ஆம் வகுப்பு படிக்கும் பெண் தன்னோட ஸ்கூலில் வந்து முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 12:30 மணிக்கு திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கும்மிடிப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி ரோட்டில் நடந்து வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க வீட்டுக்கு போக ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். ஒரு 1/2 கிலோமீட்டரில் 1 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கணும். கரெக்டாக 12:30க்கு ட்ரெயின்லேருந்து இறங்கியிருக்காங்க. நடந்து மெதுவாக போயிருக்காங்க. ஆள் நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருந்திருக்கு. கொஞ்சம் தூரம் போக போக வந்து ஆள் நடமாட்டம் வந்து கம்மியாகிருக்கு. ஸோ அப்போ பின்னாடி திரும்பி அந்த சிறுமி வந்து பார்த்துருக்காங்க. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த சிறுமி வந்து பின்தொடர்ற மாதிரி வந்து இருந்திருக்கு. அந்த சிறுமியும் வந்து அதை பெருசாக எடுத்துக்காமல் ரொம்ப ஸ்பீடாக வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத டைமில் அந்த சிறுமியை 25 வயது இளைஞன் ஒருத்தர் வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த சிறுமி தப்பிக்க ரொம்ப முயற்சி செஞ்சுருக்காங்க, ஆனால் முடியல. தூக்கிட்டு போய் ஒரு காட்டுக்குள்ளே பாலியல் பலாத்காரம் வந்து அந்த சிறுமியை வந்து செஞ்சுருக்காங்க. அந்த சிறுமி இந்த ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்கும்போதே அவங்களோட கண்ணில் வந்து மண்ணை தூக்கி போட்டுட்டு ஓடி வந்திருக்காங்க. ஓடி வந்து அவங்களோட பாட்டிக்கிட்ட நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த சிறுமி சொன்ன விஷயம் இன்னுமே ஷாக்காக வந்து இருக்குது. அந்த சிறுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நான் ரோட்டில் நடந்து வந்ததுக்கு முன்னாடி யாரும் என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா என்னை என்னென்னமோ பண்ணாங்க. எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னால் முடியல அப்படி சொல்லி அந்த சிறுமி வந்து ரொம்ப 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 அழுதுருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க சொன்ன விஷயம் இன்னுமே ஷாக்காக இருக்குது. அவர் வந்து என்னை ஏதோ பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி ஏதோ ஹிந்தியில் வந்து பேசினாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதனால் ஷாக்கான அவங்களோட பெற்றோர் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து போயிருக்காங்க. கும்மிடிப்பூண்டி அருகில் உள்ள கோட்டாங்கரை அரசு மருத்துவமனைக்கு அந்த சிறுமிக்கு வந்து முதல் உதவி செய்வதற்காக, அதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுவதற்காக பெற்றோர்கள் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்க டாக்டர்ஸ் இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, வேறு இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வேறு இடத்துக்கு போயிருக்காங்க. பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு வந்து அந்த சிறுமியை கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே வந்து அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நடந்திருக்கு. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கும் சமயத்தில் இன்னொரு பக்கம் காவல் நிலையத்தில் வந்து புகார் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்க எஸ்பி வந்து அந்த சிறுமியை மட்டும் தனியாக கூப்பிட்டு போய் உண்மையாலுமே உனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து விசாரித்திருக்காங்க. அவங்களோட பெற்றோர்கள் வெளியே வந்து உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இது எல்லாமே விசாரித்த எஸ்பி அவர்கள் இதுக்கான நடவடிக்கையை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சிசிடிவி காட்சியை வந்து கண்டுபிடித்து இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை விட இன்னொரு கொடூரமான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. அதாவது பொன்னேரி அரசு மருத்துவமனையில் அந்த சிறுமிக்கு வந்து சிகிச்சை வந்து அளிக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து அவங்க சொன்ன விஷயம் இன்னுமே வந்து ஷாக்காக வந்து இருக்குது. இந்த சிறுமிக்கு வந்து இரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது. அதாவது பாலியல் பலாத்காரம் செய்ததால் இரத்தப்போக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் சென்னையில் இருக்க மருத்துவமனைக்கு தான் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த சிறுமியை வந்து சொல்லிட்டாங்களாம். இதனால் சென்னையில் அந்த சிறுமிக்கு வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணப்பட்டு கொண்டு இருக்குது. இப்போ எனக்கு இருக்க கேள்வி என்னென்னா, எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குள்ளேயுமே இந்த ஒரு கேள்வி வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த தப்புமே செய்யாது இல்லை ஒரு 20 பவுன் நகையை வந்து திருடின அஜித்குமார் அவர்களை தனிப்படை அமைத்து அடுத்த நாளே தேடி கண்டுபிடிச்சி நகையை நீ எங்கே வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அடித்து உடச்சி கேட்குற அந்த ஒரு தைரியம் வந்து காவல் அதிகாரிகளுக்கு இருந்துச்சு. ஒரு 4 வயது 4ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியை ஒருத்தர் பட்ட பகலில் பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காங்க. அவங்களோட சிசிடிவி காட்சியும் வந்து வெளியாகியிருக்கு, அவங்களோட புகைப்படமும் வெளியாகியிருக்கு. ஆனால் 5 நாட்களை வந்து கடந்திருக்கு. இந்த 5 நாட்களை ஏன் வந்து இன்னுமே வந்து அந்த இளைஞரை வந்து கண்டுபிடிக்க முடியவில்லை? அந்த இளைஞர் வந்து யாருக்கிட்ட ஃபோன் பேசுனாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிக்கல. ஸோ வந்து காவல் அதிகாரிகள் இப்போ செய்வது சரியா அப்படிங்கிற கேள்வி தான் அதிகமாக இருக்குது. அந்த சிறுமிக்கு கோட்டாங்கரை அரசு மருத்துவமனையிலேருந்து சிகிச்சை அளிக்க கூப்பிட்டு போகும்போது ஏன் வந்து அங்கே அரசு மருத்துவர்கள் இந்த சிறுமிக்கு வந்து சிகிச்சை வந்து அளிக்கவில்லை, முதல் உதவி கூட அளிக்கவில்லை? ஏன் அளிக்கவில்லை? ஒருவேளை இந்த சிறுமி வந்து
பாலியல் பலாத்காரம் வந்து செஞ்சுருக்காங்க, அதனால் போலீஸ் கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அந்த ஒரு கேள்வி வந்து எழுகிறது. அதை பற்றி எந்த டீட்டெயிலும் வெளியே வரல. ஆனால் அதை தாண்டி வந்து பொன்னேரி அரசு மருத்துவமனையில் வந்து அவங்களுக்கு வந்து சிகிச்சை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அரசு மருத்துவர்கள் ஏன் வந்து சிகிச்சை கொடுக்கல, அவங்க வந்து அந்த டைமில் இல்லையா, இல்லை வந்து போலீஸ் அதிகாரிகள் சொல்லாமல் சிகிச்சை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அந்த மாதிரி ஒரு கேள்வி. 5 நாட்களை கடந்திருக்கு. இந்த 5 நாட்கள் ஆகியும் வந்து இன்னும் ஏன் காவல் அதிகாரிகள் வந்து சிசிடிவி காட்சி இருந்தும் அவங்களோட புகைப்படம் இருந்தும் அந்த இளைஞரை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த இளைஞன் யார் கூட ஹிந்தியில் வந்து ஃபோன் பேசினாங்க, அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவரா இல்லை வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவரா அப்படிங்கிற கேள்வி வந்து அதிகரித்து கொண்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து யாரு பதில் சொல்ல போறா? இந்த சிறுமிக்கு வந்து இரத்தப்போக்கு அதிகமாக இருக்கு, அதாவது பாலியல் பலாத்காரம் செய்ததால் இரத்தப்போக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் சென்னையில் இருக்க மருத்துவமனைக்கு தான் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த சிறுமியை வந்து சொல்லிட்டாங்களாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் 4ஆம் வகுப்பு படிக்கும் பெண் தன்னோட ஸ்கூலில் வந்து முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 12:30 மணிக்கு திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கும்மிடிப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி ரோட்டில் நடந்து வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க வீட்டுக்கு போக ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும், ஒரு 1/2 கிலோமீட்டரில் 1 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கணும். கரெக்டாக 12:30க்கு ட்ரெயின்லேருந்து இறங்கியிருக்காங்க, நடந்து மெதுவாக போயிருக்காங்க. ஆள் நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருந்திருக்கு. கொஞ்சம் தூரம் போக போக வந்து ஆள் நடமாட்டம் வந்து கம்மியாகிருக்கு. ஸோ அப்போ பின்னாடி திரும்பி அந்த சிறுமி வந்து பார்த்துருக்காங்க. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த சிறுமி வந்து பின்தொடர்ற மாதிரி வந்து இருந்திருக்கு. அந்த சிறுமியும் வந்து அதை பெருசாக எடுத்துக்காமல் ரொம்ப ஸ்பீடாக வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத டைமில் அந்த சிறுமியை 25 வயது இளைஞன் ஒருத்தர் வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த சிறுமி தப்பிக்க ரொம்ப முயற்சி செஞ்சுருக்காங்க, ஆனால் முடியல. தூக்கிட்டு போய் ஒரு காட்டுக்குள்ளே பாலியல் பலாத்காரம் வந்து அந்த சிறுமியை வந்து செஞ்சுருக்காங்க. அந்த சிறுமி இந்த ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்கும்போதே அவங்களோட கண்ணில் வந்து மண்ணை தூக்கி போட்டுட்டு ஓடி வந்திருக்காங்க. ஓடி வந்து அவங்களோட பாட்டிக்கிட்ட நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த சிறுமி சொன்ன விஷயம் இன்னுமே ஷாக்காக வந்து இருக்குது. அந்த சிறுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நான் ரோட்டில் நடந்து வந்ததுக்கு முன்னாடி யாரும் என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறமா என்னை என்னென்னமோ பண்ணாங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னால் முடியல அப்படி சொல்லி அந்த சிறுமி வந்து ரொம்ப 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 அழுதுருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க சொன்ன விஷயம் இன்னுமே ஷாக் ஆகிருக்கு. அவர் வந்து என்ன ஏதோ பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி ஏதோ ஹிந்தியில் வந்து பேசினாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதனால் ஷாக்கான அவங்களோட பெற்றோர் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து போயிருக்காங்க. கும்மிடிப்பூண்டி அருகில் உள்ள கோட்டாங்கரை அரசு மருத்துவமனைக்கு அந்த சிறுமிக்கு வந்து முதல் உதவி செய்வதற்காக, அதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுவதற்காக பெற்றோர்கள் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்க டாக்டர்ஸ் இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, வேறு இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வேறு இடத்துக்கு போயிருக்காங்க. பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு வந்து அந்த சிறுமியை கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே வந்து அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நடந்திருக்கு. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கும் சமயத்தில் இன்னொரு பக்கம் காவல் நிலையத்தில் வந்து புகார் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்க எஸ்பி வந்து அந்த சிறுமியை மட்டும் தனியாக கூப்பிட்டு போய் உண்மையாலுமே உனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து விசாரித்திருக்காங்க. அவங்களோட பெற்றோர்கள் வெளியே வந்து உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இது எல்லாமே விசாரித்த எஸ்பி அவர்கள் இதுக்கான நடவடிக்கையை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சிசிடிவி காட்சியை வந்து கண்டுபிடித்து இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை விட இன்னொரு கொடூரமான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. அதாவது பொன்னேரி அரசு மருத்துவமனையில் அந்த சிறுமிக்கு வந்து சிகிச்சை வந்து அளிக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து அவங்க சொன்ன விஷயம் இன்னுமே வந்து ஷாக்காவது இருக்குது. இந்த சிறுமிக்கு வந்து இரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது, அதாவது பாலியல் பலாத்காரம் செய்ததால் இரத்தப்போக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் சென்னையில் இருக்க மருத்துவமனைக்கு தான் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த சிறுமியை வந்து சொல்லிட்டாங்களாம். இதனால் சென்னையில் அந்த சிறுமிக்கு வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணப்பட்டு கொண்டு இருக்குது. இப்போ எனக்கு இருக்க கேள்வி என்னென்னா, எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குள்ளேயுமே இந்த ஒரு கேள்வி வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த தப்புமே செய்யாது, இல்லை ஒரு 20 பவுன் நகையை வந்து திருடின அஜித்குமார் அவர்களை தனிப்படை அமைத்து அடுத்த நாளை தேடி கண்டுபிடிச்சி
நகையை நீ எங்கே வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அடித்து உடச்சி கேட்குற அந்த ஒரு தைரியம் வந்து காவல் அதிகாரிகளுக்கு இருந்துச்சு. ஒரு 4 வயது 4ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியை ஒருத்தர் பட்ட பகலில் பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காங்க. அவங்களோட சிசிடிவி காட்சியும் வந்து வெளியாகியிருக்கு, அவங்களோட புகைப்படமும் வெளியாகியிருக்கு. ஆனால் 5 நாட்களை வந்து கடந்திருக்கு. இந்த 5 நாட்களை ஏன் வந்து இன்னுமே வந்து அந்த இளைஞரை வந்து கண்டுபிடிக்க முடியவில்லை, அந்த இளைஞர் வந்து யாருக்கிட்ட ஃபோன் பேசுனாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிக்கல. ஸோ வந்து காவல் அதிகாரிகள் இப்போ செய்வது சரியா அப்படிங்கிற கேள்வி தான் அதிகமாக இருக்குது. அந்த சிறுமிக்கு கோட்டாங்கரை அரசு மருத்துவமனையிலேருந்து சிகிச்சை அளிக்க கூப்பிட்டு போகும்போது ஏன் வந்து அங்கே அரசு மருத்துவர்கள் இந்த சிறுமிக்கு வந்து சிகிச்சை வந்து அளிக்கவில்லை, முதல் உதவி கூட அளிக்கவில்லை? ஏன் அளிக்கவில்லை? ஒருவேளை இந்த சிறுமி வந்து பாலியல் பலாத்காரம் வந்து செஞ்சுருக்காங்க, அதனால் போலீஸ் கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ, அந்த ஒரு கேள்வி வந்து எழுகிறது. அதை பற்றி எந்த டீட்டெயிலும் வெளியே வரலை. ஆனால் அதை தாண்டி வந்து பொன்னேரி அரசு மருத்துவமனையில் வந்து அவங்களுக்கு வந்து சிகிச்சை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அரசு மருத்துவர்கள் ஏன் வந்து சிகிச்சை கொடுக்கல? அவங்க வந்து அந்த டைமில் இல்லையா, இல்லை வந்து போலீஸ் அதிகாரிகள் சொல்லாமல் சிகிச்சை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அந்த மாதிரி ஒரு கேள்வி. 5 நாட்களை கடந்திருக்கு. இந்த 5 நாட்கள் ஆகியும் வந்து இன்னும் ஏன் காவல் அதிகாரிகள் வந்து சிசிடிவி காட்சி இருந்தும் அவங்களோட புகைப்படம் இருந்தும் அந்த இளைஞரை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த இளைஞன் யார் கூட ஹிந்தியில் வந்து ஃபோன் பேசினாங்க? அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவரா இல்லை வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவரா அப்படிங்கிற கேள்வி வந்து அதிகரித்து கொண்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து யாரு பதில் சொல்ல போறா?